அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த காணொளி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு காணொளி. சாட்டை துரைமுருகனை ஓடவிட்ட தாவேக தொண்டர்கள், அதாவது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விரிவாக போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாட்டைன்றது யாரு அப்படின்றத நம்ம முழுசா நம்ம உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, சாட்டை அப்படின்றது ஒரு யூடியூபர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. கொள்கை பரப்பு செயலாளரா இல்ல ஆபாச பேச்சு செயலாளரா இல்ல அவருக்கு இன்னும் நிறைய பதவிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை தேனியில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் நம்மளுடைய தோழர்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை என்னன்றத விரிவா போய் உள்ள போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாண்ணே. அதாவது சாட்டை துரைமுருகனை ஓட விட்ட இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தேனி மாவட்டம் பாலமேடு என்கின்ற பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில் எல்லா கட்சியிலுமே பார்த்தோம்னா ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மக்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் இல்லை ஒரு 5000 பேர் எல்லாமே கூடுவாங்க. அப்படி நடத்துகிற பேர் தான் ஒரு பொதுக்கூட்டம். ஆனால் நாம் தமிழர் நடத்துறது ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு கூட்டம் தான் தேனி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர் எப்பயுமே அந்த யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்ச்சையான விஷயங்களை தான் பேசிட்டு இருப்பாரு. கொச்சைப்படுத்துறதோ ஆபாசமா பேசுறதோ இந்த மாதிரி விஷயம் தான் சாட்டை துரைமுருகன் அந்த ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதே போலதான் தளபதி விஜய் அவர்களையும் அந்த கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுச் செயலரையும் திரு ஆதவ அர்ஜுன் அவர்களையும் ரொம்ப ஒரு கடுமையான விஷயத்துல ஒரு தனி மனிதனை தாக்குதல் பண்றதோ அவதூறு பரப்புறதோ இந்த மாதிரி விஷயத்தை தான் சாட்டை சேனல்ல அந்த சாட்டை துரைமுருகன் ஒரு ஆபாச பேச்சாளராகவே பேசிட்டு இருந்திருக்காரு. சமீபத்தில் கூட நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்னத்தை கூட அந்த ஒரு அவமதிக்கிறோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் தலைவரே இன்னைக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம அண்ணன் ராபத் இப்ராஹிம் கூட உங்களுக்கு அது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த சின்னத்துக்கு உங்க சின்னத்துக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கணுன்றத தாவேக்கால சமூக ஊடகங்கள்ல நிறைய பரவிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுருவோம். இது நம்ம இதை போய் பேசுவோம். என்ன அப்படின்னா, இந்த பொதுக்கூட்டம் மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 பேர் ஒரு 2000 பேர் குறைஞ்ச பட்சத்தில் நடத்தி மக்களை திரட்டி தான் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் நடத்துனது நேற்று ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் தான். அந்த பிரச்சார கூட்டத்தில் போயிட்டு இந்த சாட்டை துரைமுருகன், அதாவது ஆபாச பேச்சாளர் இந்த சாட்டை துரைமுருகன் போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கேயும் போயிட்டு தன்னுடைய வேலையை காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான ஒரு காரணத்தை நான் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே போல தளபதியை சமூக ஊடகங்கள்ல நிறைய இவர் பேசிட்டே இருக்காரு. அதுக்காக ஒரு பதிலடி கொடுக்குற விஷயமா நிறைய நம்ம தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவருடைய கமெண்ட்ஸ் போடுறதோ அவரை பத்தி அவதூறு பரப்புறதோ நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம மறுக்கல. ஏன் அப்படின்னா, நீங்க தளபதியை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர் தலைவர் தாண்டி எங்களுடைய அண்ணன், எங்களுடைய சொந்தம், என்னுடைய ரத்தம் அப்படின்ற ஒரு உறவுனால தளபதி தொண்டர்கள் ஒரு சின்ன வார்த்தையை பேசினா கூட நீங்கன்ட்டு இல்லை, சோசியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன வச்சு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை பற்றி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இதே போல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்மளுடைய தாவேக தொண்டர்கள் எல்லாமே அது ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருக்க ஒரு விதத்தில் தேனி மாவட்ட செயலாளர், அதாவது நம்ம அண்ணன் லெஃப்ட் பாண்டி, அதாவது தேனி மாவட்ட செயலாளர் ஆனால் லெஃப்ட் பாண்டி ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. டே பொறிக்கு நாயே, சாட்டை துரைமுக ஒரு நீ ஒரு சில்லற பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு சமூகத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அது சர்ச்சையா பேசப்பட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி அதை அதுக்கு சாட்டை துரைமுருகன் ஒரு பதிலடி சொல்லியிருக்காரு. அதுக்கும் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னால முடிஞ்சுதான் நீ தேனி மாவட்டத்தில் நீ கூட்டம் நடத்தி படுறா, நீ அங்கிருந்து போக முடியாது அப்படின்ற ஒரு விதத்தை சொல்லியிருந்தாரு. அதுக்காக அண்ணன் மேலேயே அண்ணன் லெஃப்ட் பாண்டி மேல பாத்தீங்க அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுக்கோ சட்ட வல்லுநர் மூலியமா அவங்க நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த இப்ப மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல வேணுமே போய் நாம் தமிழர் கட்சிகள் கலவரத்தை உண்டாகணும், நம்ம ஒரு பெரும்பான்மையா இருக்குன்றதை காட்டுறத ஒரு கெத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு விதத்துல போயிட்டு நேற்று போய் அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டாரு திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் எப்பயுமே ஒரு ஆபாசமாக தான் பேசிட்டு இருப்பாரு. அதே போல தேனியில அவரை பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. பேசிட்டு மைக்கில் எடுத்தோடனே கொஞ்சம் அவங்க கட்சியோ அதை இதை பற்றியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்தோடனே அட்டாக் பண்றாரு. யாரை அப்படின்னா, நம்ம தளபதி அவர் அட்டாக் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தற்கொலைகள் கூட்டத்தை
கையாண்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்து ஒரு தற்குறி கூட்டம், இவங்க வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டம், இவங்க வந்து அந்த புலி இந்த புலி வரி ஏய்ப்பு புலி அப்படின்னு. அதாவது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வழக்கை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இன்னும் முழுசா வந்து தீர்ப்புகள் வந்து இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாமே எதிர்கொண்டு எல்லாமே பண்ண செய்வாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ள வந்து அவர் வந்து வரி ஏய்ப்பு எதிர்த்துட்டாரு, அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ வழக்கு தாக்கல் பண்ணி அதுக்கடுத்து அப்பீல் போயிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது உடனே வந்து நிலுவையில் இருக்கும்போது வந்து ஒரு ரொம்ப ஒரு அவதூறு பரப்புறதோ இந்த மாதிரி ஒரு செயலில் தான் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. அதே போல தான் நேற்று வந்து தேனியில் போயிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி லெப்ட் பாண்டி அவர்களை வந்து அண்ணனை ரொம்ப ஒரு அவதூறு பரப்பு அசிங்கசியமா திட்டி அவரை ஆம்பளையா இருந்தா நேரில் வாங்கடா அப்படின்னு சொல்ற. அவங்க என்ன சொன்னா, ஆம்பளையா இருந்தா நீங்க தானே கூப்பிட்டீங்க, ஆம்பளைன்றதுனாலதான் அவங்க நேரில் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஏன் நீங்க பூந்தடிச்சு ஓடுனீங்க, இப்போ வந்து வசனம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க நின்றுல நீங்க எதிர்கொண்டு இருக்கணும், அவங்க ஆம்பளைன்றதுனாலதான் நாங்க வந்தாங்க. இது கட்சி தாண்டி ஒரு பிரச்சனையா கொண்டு போறதுக்கு தான் இந்த சாட்டை துரைமுருகன் வந்து செயல்பட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா தொடர்ந்து, அதாவது இந்த திமுகவுடைய பேச்சாளர் அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த சாட்டை துரைமுருகன், ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களை வந்து நீங்க தயவு செய்து என்னன்னா விர்ச்சுவல் வாரிசு உங்களோட வீடியோ பார்க்கறதே வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க வீடியோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க தான் அதிகம் பார்த்து உங்களுக்கு வியூஸ் அதிகம் பண்றதோ, தளபதி பத்தி திட்டும் போது நீங்க அதை எடுத்து எதனா திட்டான்றதுக்காக நீங்க ரிப்ளை போடுறதுனால தான் அவன் ஒரு வருமான திமிரிலையோ அவனுடைய பணத்திமிரிலையோ இந்த மாதிரி வந்து ஆபாசமா பேசியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய ஒரு அஜெண்டாவா செயல்படக்கூடியவர் தான் வந்து சாட்டை துரைமுருகனும் இந்த நாம் தமிழரும். நீங்க வந்து இது வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியலா வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துல நம்ம வந்து அரசியல் நோக்கத்தோட நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம திமுக வந்து நம்ம அரசியல எதிரியா நம்ம கொண்டுட்டு அவங்களை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். நாம் தமிழர் வந்து இந்த சீன்லயே கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அட்டென்ஷனை இழுக்கிறதுக்காக தொடர்ச்சியா தளபதியை வந்து திட்டுறது, தொடர்ச்சியா அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி செயல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிகளும் இந்த சாட்டை துரைமுருகன், அதாவது ஆபாச பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்ச்சைகளான பேச்சுகள்லாம் பேசி நிறைய வந்து மக்கள் மத்தியில வந்து நிறைய ஒரு அவதூறு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம், வந்து காலில் விழுவுங்கடா, அதில் விழுவுங்கடா, இதில் விழுவுங்கடா. அண்ணே நேற்று நடந்த சம்பவமே உங்களுக்கு பயங்கரமாக இருந்திருக்குன்றதை நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த கூட்டம் முடிவடைகளை வந்து அங்கேருந்து நிர்வாகிகள் எல்லாமே போயிருக்காங்க. எப்பயுமே அந்த சைடு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ வந்து தாவேக நிர்வாகிகள் எல்லாமே அங்கே அந்த பக்கம் போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க நாம் தமிழர் கட்சியினரே வேணும்னே திட்டமிட்டு வழிமறைச்சி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணோம் அப்படின்ற விதத்தில் தான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே போல் இந்த பிரச்சனை சம்பவத்துக்கு வந்து கூட்டத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறான்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து லெப்ட் பாண்டி அண்ணன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் அது உண்மையாக அது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீதிமன்ற விசாரணை வரணும், நீதிமன்ற தண்டனை கொடுக்கும். அதே மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. இன்னொரு நம்ம இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீண்டும் நம்ம இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை நம்ம கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க நம்மளுடைய அரசியலை வந்து நம்ம அரசியலாக கொண்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில் அரசியல் பேச அவங்க நாம் தமிழர் கட்சிகளை வந்து புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு சரிவு. இன்னொரு விஷயம்னா நாம் தமிழருக்கு தான் வந்து நிறைய பேர் வாக்களிச்சிருந்திருக்காங்க. அந்த வாக்குகள் எல்லாம் நிறைய இப்போ செதறது, நாம் தமிழர் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதுல அப்படின்றதுல சமீப காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவை தான் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அட்டென்ஷனை இழுக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன, அதாவது ஒரு கட்சியை தாக்கி பேசினாதான் அவங்க வளர முடியும் அப்படின்றது வந்து அரசியல் நிலைப்பாடு எல்லாமே அதுதான். அதாவது அரசியலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர்கட்சியோ ஒரு ஆளுங்கட்சியோ இருக்கும்போது அவங்க மாற்றி அவங்கவுங்களை விமர்சனம் பண்றதா. ஆனா இது விமர்சனம் தாண்டின ஒரு அரசியல், அதாவது இது விமர்சனம் கிடையாது, அதாவது விமர்சனம் தாண்டிய ஒரு அரசியல் அப்படின்றதுனால நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸோ நம்ம தளபதியினுடைய தொண்டர்களுமோ நம்ம கவனமா இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்றோம் அப்படின்னா இவங்க நம்மளுடைய அரசியலை இவங்க வந்து நம்மள திசை திருப்பணும், மக்கள் மத்தியில இவங்களை வந்து ஒரு ரவுடிகளாவோ ஒரு
இவங்க வேற ஒரு தோற்றத்துல நம்ம உண்டாக்குறதுக்காக இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லா பின்புலத்திலும் பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய அஜெண்டா இருக்கு. அதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம சொல்றது. இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, நம்ம கவனமா செயல்படணும். 2026 தேர்தலில் தளபதியை கண்டிப்பா நம்ம ஆட்சியில உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கணும். அவங்க போடுற சமூக வலைதளங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கண்டுக்கூடாது. நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. திமுக என்ன செய்யறாங்களோ, திமுகவோட ஊழலையோ திமுகவினுடைய கொள்கையோ வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து தளபதிக்காக நம்ம ஓட்டு சேகரிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இனிமேல் செயல்படணும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம கையாளணுன்றது தான் என்னுடைய முழு இதுவும். இது வந்து மீண்டும் மீண்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியல். இந்த அரசியல் சூழ்ச்சி வலையில போயிட்டு நம்ம யாரும் சிக்கிடக்கூடாது அப்படின்றதான் இந்த முழு காணொலியில் நம்ம சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம் கடைசியா என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல உண்மையாலுமே யார் தப்பு செஞ்சாலும் சட்டத்தின் முன் அனைவருமே சமம் தான். நீங்களும் சரி, நானும் சரி. இந்த சம்பவத்துல உண்மையாலுமே என்ன நடந்தது, என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு உண்டான அடுத்தடுத்த மூவ்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம கவனமா இருப்போம். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாண்ணே.